ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு மினி ஃப்ளார்ஸ். இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். ஸோ இது ரொம்ப ஈஸி கூட. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். கிளிப்ஸுங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இயரிங்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்ம போடுற பேட்டர்ன்ஸுக்கெல்லாம் இது ஒரு அழகாக ஒரு அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து அக்ரிலிக் யார்ன், 4 mm ஹுக், ஒரு த்ரெட் கட்டர், ஒரு யார்ன் நீடில். ஸோ அவ்வளோதான். இப்போ அதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே ஹுக்கை விட்டு கிராப் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு யார்னை கிராப் பண்ணி ஓகே, இன்னொரு செயின் போட்டுக்கலாம். ஸோ நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயினோடு சேர்த்து இது ஒரு 2 செயின். இப்போ இதுக்குள்ளவே நம்ம 2 டிசி போட போகிறோம் இந்த சர்க்கிள்குள்ளேயே. ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு அண்ட் இன்னொரு டபுள் க்ரோஷே. சர்க்கிள்குள்ளே 2 டிசி போடணும். இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கிள்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு பெட்டல் ரெடி ஆச்சு. ஸோ இது போல் நம்ம மொத்தம் 5 பெட்டல்ஸ் போட போகிறோம். இதோடு சேர்த்து 5 பெட்டல்ஸ். இன்னும் 4 போடணும். 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 2 டிசி இந்த சர்க்கிள்குள்ளே போய் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே அண்ட் செகண்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, 2 செயின் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். சர்க்கிள்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 செயின் போடுறோம், 2 டிசி போடுறோம். எண்ட் பண்ணும்போது 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். 2 டிசி சர்க்கிள்குள்ளே போடுறோம். ரெண்டு செயின் போட்டு சர்க்கிள்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, 3 பெட்டல்ஸ் ஆச்சு. இன்னும் 2 போடணும். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா சர்க்கிள், இது கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். 2 டிசி, இப்போ 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். சர்க்கிள்குள்ளே போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, 4th பெட்டல் முடிஞ்சுது. இப்போ லாஸ்ட் பெட்டல் 5th ஒன். ஸோ 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ சர்க்கிள்குள்ளே போய் 2 டிசி போடுறோம். ரெண்டு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நமக்கு நிறைய பேட்டர்னுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நிறைய போடலாம் கூட. ஸோ அதை நான் உங்களுக்கு வேறு வீடியோலெல்லாம் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் போடலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி போடுறதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் பின்னாடி அந்த டெய்லெல்லாம் போய் நல்லா நாட் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இதையே இன்னும் பெருசாக கூட போடலாம். ஸோ அழகாக இல்லையா இந்த குட்டி ஃப்ளார். ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள். இந்த பவுச் மேலே அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுபோல் நம்ம போடுற பேட்டர்னுக்கெல்லாம் இந்த ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சாமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரா ஸ்ட்ரிங் பவுச்சில் கூட அந்த ஸ்ட்ரிங்கில் இதை நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸோ இது இன்னும் ஆடட் அட்ராக்ஷன் கொடுக்கும் நம்ம போடுற பேட்டர்ன்ஸ்க்கெல்லாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த ஃப்ளார்ஸ் வச்சு நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. பாய்.